அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா தமிழில் உறுதிமொழிகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய, எழுதக்கூடிய, கேட்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய உணர்வுகள் வைப்ரேஷன்ஸாக மாற்றப்பட்டு இந்த யூனிவர்ஸ்க்கு போய் சேருது. அப்போ அந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கி தருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அஃபர்மேஷன்ஸ் மூலமாக நம்ம சொல்லக்கூடிய, எழுதக்கூடிய, கேட்கக்கூடிய விஷயங்களில் பாசிட்டிவான விஷயங்களை சொல்கிறோம். அதாவது நம்ம எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பாசிட்டிவான வார்த்தைகளை இந்த அஃபர்மேஷன்ஸில் நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வைப்ரேஷன்ஸ் இந்த யூனிவர்ஸ்க்கு போய் சேரும்போது இந்த யூனிவர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலைகளை நமக்கு கொடுக்கும். நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு முறை நம்மளோட பிரெயின் அப்படிங்கிறது வளர்ந்துருச்சு அப்படின்னா அது எப்பவுமே அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை அப்படிங்கிறது அது கிடையாது. அது வெளியிருந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள மாற்றங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய பிரெயினில் நியூரல் பாத்வேஸ், அதாவது புதிய நரம்பு பாதைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்னால் வெற்றியடைய முடியாது, என்னால் புதிய முயற்சிகளை உருவாக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறையும் சிந்திக்கும் போது உங்களுடைய பிரெயினில் புதிய நரம்பு பாதைகளை அது உருவாக்கும். தொடர்ந்து நீங்கள் இதையே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த நரம்பு பாதைகள் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்குள்ளே அது ஆழமான நம்பிக்கையாக மாறும். அப்போ என்ன ஆகுன்னா அந்த யூனிவர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி தரும். அதுவே என்னால் தொடர்ந்து வெற்றியடைய முடியும், நான் முன்னோக்கி செல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை கேட்குறீங்க, இல்லை எழுதுறீங்க, இல்லைன்னா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான நியூரல் பாத்வேஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்படும். அப்போ என்ன ஆகுனா அந்த யூனிவர்ஸ் அதை நிஜமாக்கக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி தரும். இதை இன்னும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஒரு புதுசாக ஒரு வழியில் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த வழியை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதுவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதே வழியில் உங்களுடைய வேலைக்காக போகும்போது உங்களுக்கு அந்த ரோட்டில் எந்த இடத்துல பள்ளம் இருக்குது, எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்குது அப்படின்னு உங்களுடைய கான்சியஸ்க்கு தெரிய ஆரம்பிக்கும். இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய பிரெயினில் அந்த நியூரல் பாத்வேஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அப்போ என்ன ஆகுனா நீங்கள் கான்சியஸே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு நினப்பில் இருந்துக்கிட்டு நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்குது, இந்த இடத்துல பள்ளம் இருக்குது அப்படின்னு உங்களோட கான்சியஸ்க்கு அது தெரியப்படுத்தப்படும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய நரம்பு பாதைகள் அந்த ரூட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக தனக்குள்ளே பதிவு செஞ்சு வச்சிருக்கிறது தான் காரணம். இப்போ நீங்கள் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா நான் பணக்காரன், நான் பணத்தை ஈர்க்கிறேன், பணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும், இல்லைன்னா கேட்கணும், இல்லைன்னா எழுதணும். இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் விரும்பும் நபர் என்னை விரும்புகிறார், நான் காதலை ஈர்க்க தகுதியான நபர், என்னை அனைவரும் விரும்புகின்றனர் அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை முடியும்னு சொன்னாலும் சரி, இல்லை முடியாதுன்னு சொன்னாலும் சரி, அது எப்படியா இருந்தாலும் சரி உங்களுடைய சப்கான்சியஸில் அது ஒரு டேட்டாவாக சேவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு ஆழமான நம்பிக்கையாக, எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லாத நம்பிக்கையாக மாறும். அப்போ என்ன ஆகும்னா இந்த யூனிவர்ஸ் அது உங்களோட வாழ்க்கையில் நிஜமாக்கும். ஸோ அஃபர்மேஷன்ஸ் மூலமாக நம்ம நினச்ச விஷயத்தை நம்மளால் ஈர்க்க முடியும் அப்படின்னு இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ அஃபர்மேஷன்ஸை நம்ம ஒன்று சொல்லுவோம், இல்லைன்னா எழுதுவோம், இல்லைன்னா கேட்போம். இது போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம இங்கே சொல்கிறோம், எழுதுகிறோம், கேட்குறோம் அப்படிங்கிறத தாண்டி எந்த விதத்தில் பயன்படுத்தினாலும் சரி அதில் நம்மளுடைய உணர்வுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. எந்த அளவுக்கு நம்ம உணர்வுபூர்வமாக அதை சொல்கிறோம், கேட்குறோம், எழுதுகிறோமோ அந்த அளவுக்கு தான் அது வேலை செய்யும். அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து மணிக்கணக்காக கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் காலையில் எழுந்ததும் முதல் 1 மணி நேரத்துக்குள்ளேயும் நைட்டு தூங்குறதுக்கு கடைசி அரை மணி நேரத்துக்குள்ளேயும் 15 நிமிஷமாவது நீங்கள் அந்த அஃபர்மேஷனை உணர்ந்து கேட்கணும். அப்போ ஒரு நாளோட இடையில கேட்க தேவையில்லையா அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு டைம் இருக்குன்னா கேளுங்க. நீங்கள் 20 தடவை கேட்கும்போது அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அதை உணர்ந்து அனுபவித்து கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு நாளோட பகலில் கேட்குறீங்க அப்படிங்கும்போது அதை உணர்ந்து கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சாதாரணமாக கேளுங்க. அப்படி கேட்கும்போதே ஓரளவுக்கு உணர்வு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் காலையில் எழுந்ததும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் கட்டாயம் அந்த உணர்வோட நீங்கள் ஒரு 15 நிமிஷமாவது டைம் கொடுத்து கேட்கணும். இது கட்டாயம் கேட்டே தீரணும். நீங்கள் கேட்கக்கூடிய அந்த வார்த்தை அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வார்த்தை கிடையாது. உங்களுடைய எதிர்காலமாக மாறக்கூடிய அந்த வார்த்தை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை கேளுங்க. அஃபர்மேஷன்ஸில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ஏற்கனவே சில ரெப்பிட்டேட்டிவ் அஃபர்மேஷன்ஸை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஈர்ப்பு விதி பற்றி கற்றுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எஸ்.எஸ். பாலா. நன்றி.